இல்லை இன்னும் ஒரு 2 இதை பேசிட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் 98ங்கிற எண்ணை பற்றி பார்க்கலாம். 98ங்கிறது செவ்வாய் சனி சேர்க்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 98ங்கிற பயன்படுத்துகிறவங்களோட ஜாதகத்தில் எல்லாமே நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் 9894னு நம்பர் இருக்கும். 9894 அப்படின்னு சீரியல் நம்பர் நிறைய பேர் ஏர்டெல் வச்சுருப்பீங்க. இன்னும் நிறைய 98ல் ஆரம்பிக்கணும். இன்னும் வேறு சீரியலாக இருக்குது. டக்குன்னு எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும். இப்படி இருந்து பயன்படுத்துகிறவங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியறதில்ல. பல போராட்டங்களை கடந்து தான் ஜெயிக்கிறதா இருக்குது. பல போராட்டங்கள், பல சோதனைகள் அவங்களுக்கு இது கொடுத்துட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சரி, போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இது கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறது இல்லை. நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, நேர்மை இல்லாமல் நடந்து கொள்றவங்க இந்த நம்பர் பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறையா சொத்து சுகம் வச்சுருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. அப்படி நேர்மை இல்லாமல் சொத்து சேர்க்குறாங்க. இன்னொருத்தர் நேர்மையாக இருக்கார், சொத்தும் வச்சிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா இந்த மாதிரி நம்பர் வச்சிருக்கிறவங்க நேர்மையாகவும் இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் சொத்து ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கிறார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்திடும். ஆரோக்கிய பாதிப்பு. ஆரோக்கிய பாதிப்பு இது ஏற்படுத்தியோட கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருவாங்க. அதாவது கெட்ட பழக்க வழக்க, தேவையில்லாத கெட்ட சவகாசங்கள் ஏற்படுறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, அந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்கம், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் அவங்களோட லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. அவர் நல்லா சம்பாதிக்கிறார், நல்லா சொத்து சுகம் வச்சிருக்கிறார், நல்லா இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஆரோக்கியம் பாதிப்படையுது. இந்த நம்பர் பயன்படுத்துகிறவங்க ஸ்டார்டிங்கில் ஆரோக்கியம் பாதிப்படையுது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தாமல் அந்த எண் போகிறதில்லை. அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் 98 செவ்வாய் ப்ளஸ் சனி இதை தொடர்பு ஏற்படக்கூடிய இந்த நம்பர் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு எண்ணையுமே நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம ஜாதகத்தோடு கனெக்ட் ஆகி தான் அந்த எண்கள் வேலை செய்யும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்களை ஆய்வு பண்ணியாச்சு. இந்த 98ங்கிற நம்பர் ஸ்டார்டிங்கில் அவர் பயன்படுத்துகிறவங்க நீங்கள் யார் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கு இந்த செவ்வாய் சனி தொடர்பு ஏதோ ஒரு வகையில் வந்துடும். வராமல் அந்த எண்ணம் உங்கள் கைக்கு வரவே வராது. உங்கள் லக்னாதிபதி போய் சனி வீட்டில் இருக்கலாம், இல்லை செவ்வாய் வீட்டில் இருக்கலாம், செவ்வாய் சனி கூட ஏதோ சேர்ந்து இருக்கலாம், திரிகோணத்தில் இருக்கலாம், அந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் போயிருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சனி செவ்வாயோட பார்வையில் உங்கள் லக்னம் இருந்திருக்கலாம், லக்னாதிபதி இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று அதில் மேட்ச் ஆகாமல் இந்த நம்பர் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. லட்சக்கணக்கான எண்கள் இதில் இருக்குதுங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்கள் இதில் ஏர்டெல் சீரியஸில் இருக்குது. நாங்கள் நிறையா நம்பர்ஸ் எடுத்து ஆய்வு பண்ணிட்டோம். ஏதோ 1-2 மிஸ் ஆகலாம், இருந்தாலும் 95% இது கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். கிரகத்தோட தொடர்பு பெற்று தான் இந்த எண்கள் இயங்குது, இல்லாமல் இயங்குறதே இல்லை. இப்போ நான் இப்போ 385 பயன்படுத்துகிறேன். என்னோட ஜாதகத்தில் இந்த தொடர்பு இருக்கும் இல்லையா? இயற்கையாக இந்த நம்பர் வந்திருக்குது. என் ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருக்குது. சனி புதன் சேர்க்கை இருக்குது. சனியோட நம்பர் 8, புதனோட எண் 5, சனி புதன் சேர்க்கை இருக்குது. அப்போது இயற்கையாக அந்த 85ங்கிற எண் எனக்கு வந்துருச்சு. 385 நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். மியூசிக் ரிலாக்ஸ் அண்ட் அன்வைட் உங்களுடைய கேள்வி போட்டு ப்ளீஸ் செக் மை ஃபோன் நம்பர்னு போட்டுருக்கீங்க. ஃபோன் நம்பருங்களா? ஃபோன் நம்பர் இந்த சாட் ஃபோன் நம்பர் நீங்கள் போட்டது சாட்டில் வராது. ஃபோன் நம்பர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்குங்க. பர்டிகுலர் ஏதாவது மாதிரி பாஸ்வேர்ட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி வேணால் போடுங்க. ஏன்னா நியூமரிக்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது டிஸ்பிளே ஆகாது, சாட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நீங்கள் வேணால் வேர்டில் போடுங்க, நான் நம்பர் தான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. பிரதீப் நீங்கள் தான் ஓகே நீங்கள் சொல்லுங்கள். என்னங்க?
கேள்வி கேட்டிருந்தாரு. டவுட்ஸ் நிறைய எல்லாரோட கேள்வி நான் படிக்கிறேன். எல்லாரும் வீடியோ ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. ஒரு நண்பர்களுக்கு முன்னாடி வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே கரெக்டாக சொல்லுங்க. சரி, நம்ம இனி ஒரு நம்பரை பார்த்துட்டு ஏடிஎம் பின் நம்பரு அக்கௌண்ட் நம்பரை பற்றி பார்க்கலாங்க.